வணக்கம் நண்பர்களே. மற்றவர்கள் பயப்படும் பொழுது நீ பேராசைப்படு, மற்றவர்கள் பேராசை பயப்படும் பொழுது நீ பயப்படு. இப்படி ஒரு வார்த்தைகளை சொன்னவர் யார்? வாரன் பஃபெட். இப்போ ஷேர் மார்க்கெட்டுக்கு இதுதான் பொருந்தது. மிக கடுமையான வீழ்ச்சி. கிட்டத்தட்ட 41 லட்சம் கோடி, இவ்வளவு 41 லட்சம் கோடி ரூபாய் இங்கு சரிவு ஏற்பட்டுள்ளது. பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது மிகப்பெரிய வீழ்ச்சி என்று கடந்த 10 ஆண்டுகளில் ஒப்பீட்டளவில் பார்த்தால் இது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் மேகங்கள் கடந்த சில நாட்களில் மட்டும் தலால் ஸ்டேட்னு சொல்லப்படுற மும்பையில் சுமார் 41 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டாளர்களுடைய பணம் காற்றில் கரைந்து போன மாதிரி போயிருக்கு. காணாம போச்சு. என்னென்னா அந்நிய பங்குகள்லாம் வெளியேறிட்டாங்க. இதில் லாஸ் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி வருதுங்கிறத பொருளாதார நிபுணர்கள் டெக்னிக்கலாக விவரிப்பாங்க. இப்போ நமக்கு என்னென்னா 100 ரூபாய் ஷேரில் போட்டிருக்கோம்னா இப்போது அது ஒரு 80 ரூபாய் இருக்கும், 90 ரூபாய் இருக்கும். இப்படி ஒரு ஆளுக்கு ஏற்படுகிற, ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுகிற 10 அல்லது 20 ரூபாய் சாதாரணமாக, இதை ஒட்டுமொத்தமாக எத்தனை லட்சம் பேர் போட்டிருக்காங்களோ அதோடு கணக்கு பண்ணி பார்த்தா 41 லட்சம் கோடி. இப்போ 100 ரூபாங்கிற உதாரணத்துக்கு சொன்னேன். பல லட்சம் பல கோடிகளை போட்டிருக்கவங்களாம் இருக்காங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் லாஸ். சரி, இது எப்படி சாதகமாக பயன்படுத்துறது? லாஸ் ஆயிடுச்சு, இதை சாதகமாக்கணுங்களே. இது சாதகமாக்க முடியுமா? இந்த சந்தை எப்படி இன்னும் போகும்? பல சிறந்த நிறுவன பங்குகள் விலையும் சரிவும் இருக்க, இதை வாங்கலாமா? இதிலேருந்து மீண்டு எழ முடியுமா? இப்படி கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு நம்ம நிபுணர்கள்ட்டேருந்து கிடைத்த பதில்களை இப்போ சொல்கிறேன். வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பெரிய போராலும் சந்தை சரிவை சந்தித்தாலும் பிறகு மீண்டும் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு. ஒரு பெரிய போர் நடக்கும், அந்த போரில் அந்த பங்கு சந்தை குறையும், பங்கு சந்தை மதிப்பு திரும்பவும் ஏறும், புதிய உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது. இந்த 41 லட்சம் கோடி ரூபாய் சரிவு என்பது கூட ஒரு இழப்பு இல்லைன்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது தள்ளுபடி விலையில் தரமான பங்குகளை வாங்க கிடைத்துள்ள ஒரு ஃப்ளாஷ் சேல் ஆப்பர்ச்சுனிட்டி. தரமான பொருள் ஆனால் தள்ளுபடி விலையில் எப்போ கிடைக்கும்? அந்த பொருளுக்கான நேரம் குறையும் போது, சரியான நேரம் இல்லாமல் இருக்கும்போது நல்ல பொருள் கூட தரமான தள்ளுபடி விலையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள். இங்கே தான் இந்த எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த சூழலை ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் எப்படி தன் பக்கம் திருப்ப வேண்டும்? இது உண்மையிலேயே முதலீடு செய்ய சரியான நேரம் தானா? தற்போதைய சந்தை சூழலில் இருந்து தப்பி பழித்து லாபம் ஈட்டுவதற்கான ரகசியங்கள் என்ன? இதுதான் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது. சந்தை மூலதனம் சொல்கிறாங்களே, கேபிட்டல் மார்க்கெட், அது 9% சரிந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரான் பிரச்சனையானது சந்தையில் பலவீனமான போக்கை உருவாக்கியிருக்கு. ஏன்னா முதலீட்டு சந்தை அதான் கேபிட்டல் மார்க்கெட். அது இப்பிரச்சனை தொடங்கியதிலிருந்து சந்தையானது ஏற்ற இறக்கத்தை உருவாக்கினாலும் பிஎஸ்இ அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இப்போ அது மும்பை, பிஎஸ்சியில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மூலதனம் 9% மேலாக சரிந்து அல்லது சுமார் 41 லட்சம் கோடி மதிப்பானது குறைந்திருக்குது. இப்போ சந்தை பொருளாதாரம் எப்படி திரட்டப்படும்? ஒவ்வொரு முதலீட்டாளரிடமிருந்தும் எடுப்பாங்க. இப்போ இந்த வேல்யூ குறைஞ்சிருக்கு. இதனால ஈரான் பிரச்சனையினால. சரி, இது முதலீட்டாளர்கள் மத்தியில் நிலை வரும் ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தும். நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம், உதாரணத்துக்கு எக்ஸ்ங்கிற கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுடைய சந்தை மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. இது அச்சம் இல்லையா? அப்போ கடந்த பிப்ரவரி 27, இப்போ மார்ச் 30 ஆகுது, பிப்ரவரி 27 அன்னைக்கு 463 லட்சம் கோடி ரூபாய் இருந்த சந்தை மதிப்பு மார்ச் 27 நிலவரப்படி 422 லட்சம் கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு. எவ்வளோ? அப்போ தான் இந்த 41 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்க 41 லட்சம் கோடி குறைஞ்சதுக்கான காரணம் சந்தை மதிப்பு எவ்வளவுனா, இந்திய சந்தை மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட்டில் 463 லட்சம் கோடி இருந்த சந்தை மதிப்பு மார்ச் 27 நிலவரப்படி, இன்னைக்கு மார்ச் 30, 422 லட்சம் கோடியாக குறைஞ்சிருக்கு. இப்போது இதுதான் அச்சத்தை ஏற்படுத்துது. நிஃப்டின்னு இருக்கு இல்லையா, அது என்எஸ்சி, இது நிஃப்டி. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதுபடி நிஃப்டியின் மதிப்பு 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு தற்போது ஒரு நியாயமான லெவலில் நிற்கிது. கடந்த 10 ஆண்டுகள் சராசரி பிஇன்னு சொல்கிற விகிதம்,
பி ரேஷியோ அப்படிங்கிறது 22.4 மடங்காக இருந்திருக்கு. ஆனால் இப்போ 19 மடங்காக குறைஞ்சிருக்காது. 22 மடங்கு கூடினது இப்போ 19 மடங்காக இருக்குது. இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நிஃப்டி தனது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய ஏதுவான ஒரு கட்டத்தில் காணப்படுகிறது. இது உண்மையில் முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தி தான். இப்போ எப்படி யோசனை வருது பாருங்கள், சந்தை மூலதனத்தில் சரிவு, ஆனால் நிஃப்டின்னு இருக்கிற குறியீட்டில் இப்போ நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு ஏற்ற காலம், ஒரு நல்ல செய்தி தான் சொல்கிறாங்க. அதுதான் முதலே சொன்னேன், தரமான பொருள் தள்ளுபடி விலையில் கிடைக்கிறதுன்னு. இது ஒரு தற்காலிக பிரச்சனையை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது சர்வதேச அளவில் நிலவி வர்ற எரிபொருள் பிரச்சனை எடுத்துக்கோங்க. இந்த ஃபியூல் வந்து ரொம்ப பெரிய பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ இந்திய பொருளாதாரத்தினுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்க தொடங்கியுள்ளதுன்னு தான் நம்ம சொல்லணும். இது பங்கு சந்தைகளில் எதிர்மறையான தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வருவாயை கொஞ்சம் பதம் பார்த்துருக்கு. பதம் பார்க்கலாம்னு கூட கொஞ்சம் பதம் பார்த்துருக்கு. கொஞ்சம் பேர் பதம் பார்க்க போகுது. குறிப்பாக 2027 ஆண்டினுடைய நிதியாண்டில் பல்வேறு நிறுவனங்களுடைய வளர்ச்சி குறையலாம் அப்படின்னு அஞ்சுறாங்க. அப்போ இந்த அச்சத்தின் மத்தியில் தான் முதலீடுகள் வெளியேறி வருது. ஏன்னா இவ்வளோ 2027 பட்ஜெட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் பட்ஜெட்டில் குறைச்சிருவாங்க, அப்போ இப்போ வெளியேறிடும்னு சொல்லி வெளியேறாங்க. இப்பிரச்சனை தற்காலிகம்தான் அப்படிங்கிறதையும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆக இப்பிரச்சனை முடிவுக்கு வரும் பொழுது சந்தை திரும்பவும் ஏற்றம் பெறும்னு தான் அவங்களுடைய கணிப்பு. அப்போ என்ன செய்யலாம்? இப்போ 2 விதமாக சொல்லிட்டோம். சந்தை மூலதனம் குறைஞ்சிருக்கு, நிஃப்டி கொஞ்சம் ஒரு சமநிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ சந்தையில் நிலை இந்த பதட்டமான சூழலில் முதலீட்டாளர்கள் பதற்றமடையாமல் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களுடைய இது. குறுகிய கால தடுமாற்றம் முக்கியமா, நீண்ட கால பலன்கள் முக்கியமா, நீண்ட கால லாபங்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்த்திங்கன்னா, குறுகிய கால தடுமாற்றம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு இருக்கும், ரைட்டு. நீண்ட காலம் பார்த்தா இவ்வளோ வரும். இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்ணாலே போதும், பிரித்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். தற்போதைய சரிவு என்பது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ சரிஞ்சிருக்கிறதுல எந்தெந்த பங்குகள் குறைவாக இருக்கோ அந்த பங்குகளை நீங்கள் முதலீடு பண்ணிடலாம். ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் பயந்து விற்பனை பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அட்வைஸாக இருக்குது. அது உங்களுடைய பொன்முட்டையிடுற வார்த்தை நீங்களே கழுத்து அறுப்பது மாதிரி. நீண்ட கால முதலீடுகளை அப்படியே விட்டுருங்க, அதுவே தன்னாலே சரியாயிரும். அப்போ சரியான பங்குகளில் மேற்கொண்டு முதலீடுகளை குறைந்த விலையில் கிடைக்கும் பொழுது அதிகரிக்கலாம். புரியுதா? சந்தையின் குறுகிய கால ஏற்ற இறக்கத்தை கவனத்தில் கொள்ள வேண்டாம். இது எப்போதுமே ஷேர் மார்க்கெட்டில் சொல்கிறது தான். நீண்ட கால காரணிகளை மட்டும் பார்த்து நம்ம செய்கிறது தான் சரியாக இருக்கும். சரி, இப்போ எந்தெந்த துறையெல்லாம் கவனித்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? போர் முடிவுக்கு வந்தால் கச்சா எண்ணெய், கேஸ் விலை மீண்டும் இயல்புக்கு வந்துடும். அப்போ சந்தையும் மீண்டும் இயல்புக்கு வரும். ஆக தற்போது சந்தையில் நிலவி வரும் சூழல் ஒரு தற்காலிக ஆட்டம் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கவனமாக முடியும். எப்படி சந்தை சரிவை வீழ்ச்சியாக பார்க்காமல் அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கேபிட்டல் குட்ஸ், பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ், வங்கிகள், பேங்க், அத்தியாவசிய பொருட்கள் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இதுதான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கும். அதே சமயம் ஆட்டோமொபைல், ஐடி துறை, ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் ஃபார்மா இது மாதிரி துறை, சில துறைகள் எதிர்மறையான தாக்கத்தை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கணிப்பு. ஆக அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். எது ஏற்றம் பெறும், இதில் இது பண்ணிக்கலாம், எது பண்ணக்கூடாது, ரெண்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நிதானமான அணுகுமுறை தான் முக்கியமே ஒழிய நீங்கள் மொத்தத்தில் சந்தை வந்து 10% சரிந்திருக்கிறது அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்ம பயந்து பங்குகளை விற்க வேண்டிய நேரம் இது இல்லை. அதே சமயம் அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரமும் இல்லை. சரியாக திட்டமிட்டு, அதுதான் முதலே சொன்னோம், இதில் இப்போ வாங்கிடுங்க, இதெல்லாம் வந்து விற்காதீங்க, வச்சுருங்க, ஏன்னா லாங் டைமுக்கு போகும் அப்படின்னு. ஸோ இந்த நிதானமான அணுகுமுறை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். பங்கு சந்தையிலிருந்து இந்த போர் சூழலில் பங்கு சந்தையை நாம் எப்படி கையாள வேண்டும், எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நிபுணர்களுடைய கருத்து இதுதான் இப்போ இவ்வளோ நேரம் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டது. மேலும் இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தொடர்ந்து கேட்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.